Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தேர்ட் யூனிட்டாக பார்த்துட்டு இருக்கா ஃபோரியர் சீரிஸ். இந்த ஃபோரியர் சீரிஸில் நம்ம இயர் பை இயராக நம்ம கேட்டிருக்க கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிஃபோராக நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா 2001 to 11-12 முன்னாடி வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடணும். இப்போ இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா 12 to 13 டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ். இது பாருங்க 2012 to 13 கேட்ட கொஷின்ஸ். 12 to 13 இந்த 12 to 13 நமக்கு என்ன கொஷின்ஸ், எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 4 கொஷின்ஸ் இருக்குது. 12 to 13 நமக்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 4 கொஷின்ஸில் ஒன்று தான் நம்ம என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. ரிமைனிங் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, ரைஸ்-பிஷஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம என்னங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. விச் தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருந்தது. அனதர் கொஷின் எப்படி இருந்தது அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யார் அது சொன்னாங்க அப்படின்றது ஒரு கொஷினாக இருந்தது. அது பிளான் சேரல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதுதான் ஆப்ஷனாக இருந்தது. அது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ரிமைனிங் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் டிரான்ஸ்ஃபார்மில் டைரக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மற்ற 4 கொஷின்ஸ் தான் இருந்தது. அதில் பாருங்கள் நம்ம சால்வ் பண்ணக்கூடியது இது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. நம்ம இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ரிமைனிங் கொஷின்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே டேரெக்டாகவே சொல்லிடலான்றதை அதை விட்டாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு கொஷின்ஸ் தான் ரீட் பண்ண பாருங்கள். கொஷின்ஸ் ரீட் த கொஷின். The value of the Fourier coefficients, the value of the Fourier coefficients A0, Fourier coefficients A0 to the functions f of x is equal to x, f of x is equal to x in the interval functions in the interval minus pi less than x less than pi is. ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் என்ன ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறது எக்ஸில் இருக்குது, இன்டர்வல் என்ன இருக்குது -π to +π அப்படிங்கிறது இருக்குது. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, என்ன வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா A0ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது, ஃபோரியர் சீரிஸோட A0ஓட வேல்யூஸ் என்னங்கிறதா கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இல்லையா. நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபோரியர் சீரிஸில் நம்ம கேட்டகரைஸ் எழுதியிருப்போம். நம்ம என்னது ஃபுல் ட்ரெயின் சீரியஸ் அப்படின்னா 0 to 2L அண்ட் 0 to 2π பார்த்துருப்போம். அண்டு இன்னொரு டைப்பில் பார்த்து ஃபுல் ட்ரெயினில் இன்னொரு டைப்பில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம். அதுக்கு இன்டர்வல் எப்படி இருக்கணும் உங்களுக்கு, -π to +π தான் எப்படி இருக்கணும். ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்னா -π to +π தான் இன்டர்வல் இருக்கணும். -π to +π தான் இன்டர்வல் இருக்கணும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்வலில் நமக்கு என்ன இருக்கணும், A0ஓட வேல்யூ என்னங்கிறதா நமக்கு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கேன். A0ஓட வேல்யூ என்னதான் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. சொல்யூஷன் பார்க்கலாம் இல்லையா. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள். கிவன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, f of x is equal to x. ஸோ நம்ம எப்படி ஃபங்க்ஷன் வந்து ஆடா ஈவனாக நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனில் வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளோட சைனை சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்போம். பாசிட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ வேரியபிளோட சைன் நம்ம சேஞ்ச் பண்ணலாமா, வேரியபிளோட சைனை சேஞ்ச் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணலாமா. அப்போது f of -x which is equal to -x, எக்ஸுக்கு பதிலாக -x போட்டாச்சு. ஓகேங்களா. அப்போ டேர்ம் எப்படி எழுதலாம், f of -x which is equal to the மைனஸ் அப்படியே இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும், f of x ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ f of x நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ f of -x is equal to -f of x இருந்ததுன்னா which function is called odd function, function is called odd function. அப்போ given function is என்னது, odd function. Given function is odd function. இப்போ ஹாட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருக்க ஃபங்க்ஷன் வந்து ஹாட் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன்னா நமக்கு என்னதுக்கு தான் வேல்யூ இருக்கும், பிஎன்னுக்கு மட்டும்தான் ஃபோரியர் சீரிஸில் டிஃபைன்ட் வேல்யூ இருக்கும். ரிமைனிங் என்ன மொத்தம் ஜென்ரலாக நமக்கு ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஃபோரியர் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா f of x is equal to summation of n is equal to 1 to infinity an cos nx
plus bn sin nx. அப்போ a0 an bn அப்படிங்கிறது தான் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அதுதான் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ எத்தனை அன்னோன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு இருக்கு சீரிஸ்ல? 3 unknown coefficients இருக்கு. a0 an bn அப்படிங்கிற 3 unknown coefficients நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அந்த unknown coefficients என்னது? a0 என்ன coefficients இருக்கு? a0 an and bn 3 unknown coefficients இருக்கு. இந்த 3 unknown coefficients கால்குலேட் பண்ணதா required series சொல்லுவோம். அப்ப நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த இன்டர்வல்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணி அதுலேருந்து நம்ம சொல்ல முடியும். ஜென்ரலாக 0 to 2π அப்படின்னா நீங்கள் 3 அன்னோனையும் நீங்கள் என்ன பண்ணணும்? செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 0 to 2lலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? செப்பரேட்டாக இந்த 3 அன்னோனையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் இந்த இன்டர்வல்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டு ஸோ ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன். இந்த இன்டர்வல்னாவே ஃபங்க்ஷன் பேஸ்டு இன்டர்வல் ஞாபகம் வச்சுக்கலாம். -π to +π இல்லை -l to +l அப்படின்னாவே இன்டர்வல். அந்த இன்டர்வல் இருந்தாவே நமக்கு என்னது? ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். அப்போது இந்த இன்டர்வல்ல f(x)ங்கிறது என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனாக எதுக்கு வேல்யூ இருக்கும்? bnக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கும். ரிமைனிங் அப்போ bnக்கு மட்டும் வேல்யூ இருக்குது அப்படின்னா bnக்கு மட்டும் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் என்ன ஆகிடும்? டோட்டலி an அண்ட் a0ஓட வேல்யூ என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். an a0ஓட வேல்யூ நமக்கு என்ன ஆகிடும்? 0 நமக்கு கிடைக்கும். bnக்கு மட்டும்தான் வேல்யூ என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்போ bnோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் ஒரு சீரியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அந்த சீரியஸ்க்கு பேர் தான் required series in the given functions. required series in the given function நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ a0ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா a0 அண்ட் anோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a0ஓட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஃபைனலாக நமக்கு ஈஸியாக சிம்பிளை பண்ண முடியும் நமக்கு. அப்போ therefore an is equal to என்ன டேர்ம் ஆகிடும்? அப்போ an is equal to 0. a0 தானே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. a0 0 தான், an 0 தான். பட் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a0ஓட வேல்யூ தான். அப்போ a0ங்கிறது நமக்கு என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? 0. அப்போ 0ங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? 0 அப்படிங்கிறது நமக்கு சி ஆப்ஷன்ஸாக இருக்கு இல்லையா? அப்போ சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணிடுவோம்? ஆஸ் யூஷுவல் நமக்கு a0ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா? a0க்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? a0க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஆஸ் யூஷுவல் a0க்கான ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். a0 is equal to என்ன இன்டர்வலுக்கு -π to +π அப்படின்னா இன்டர்வல் என்ன இருக்கும்? 1/π தான் கொடுக்கணும். இன்டெக்ரல் -π to +π f(x) dx. f(x) dx. அப்போ f(x) dxல f(x)ஓட வேல்யூ என்ன இருக்கு? x ன்னு ரீப்ளேஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுங்க. லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ என்னதான் இருக்கும்? உங்களுக்கு 0ன்னு தான் கால்குலேட் ஆகும். இப்போ a0ஓட வேல்யூ என்ன ஆகிடும்? 0ன்னு தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். 0ங்கிறது தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படிங்கிறது என்னது? கொஷினை நம்ம பார்த்த உடனே தெரியும். பவரில் என்ன இருக்கும்? வேரியபிளோட பவர்ஸில் என்ன இருக்குது? ஆட் நம்பர்ஸ் இருக்குதுன்னா ஃபங்க்ஷன் இஸ் ஆட் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். இப்போ கொஷினை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும்? ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனில் a0 அப்படிங்கிறது என்ன தெரியும்? நமக்கு 0 நமக்கு தெரியும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக கொஷினை ரீட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? 0ங்கிற ஒரு ஆன்சரை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஏன் எப்படின்னா சில ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம ரீகால் பண்ணிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம்? அந்த ரிசல்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் இந்த மெத்தடில் a0க்கான ஃபார்முலா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 0ன்னு சொல்கிற டைமிங்கை விட அந்த 2 to 1 minutes ஆகும் இல்லையா? அந்த 1 minute நம்ம அப்படியே சேவ் பண்ணலாம். பட்ஜெட் அப்படியே சேவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன ஆடுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு a0 an 0 அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். நமக்கு ஈஸி வேவாக ஆன்சர் சொல்லிட முடியும். ஓகேங்களா? இது 2012 to 13 நம்ம கேட்ட கொஸ்டினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, மூவ் அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அந்த இந்த இயரில் 4 கொஸ்டின்ஸ் நம்ம என்னென்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டோம். ஸோ ரைஸ் ஃபிஷஸ் தியரத்தை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு போரியஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை யார் சிமெட்ரிக்கல் சொல்லியிருக்காங்க, அப்படி பிளான்சாரல் சொல்லியிருக்காரு அப்படின்றது அதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராப்ளம். இது மட்டும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்துட்டு இந்த இயரில் நெக்ஸ்ட் அடுத்த இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா 2015 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். 2015 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் 2015 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அது. நம்ம 1 by 1 நம்ம 15 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 15 டிஆர்பியில் கேட்டால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். வாங்க கொஸ்டினை ரீட் பண்ணலாம். இஃப் f belongs to L square of
0 to 2 pi a naught divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. an cos nx plus bn sin nx is the Fourier series for f as n tends to infinity. ஓகேங்களா, இது 15th இயர்ல கேட்ட கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம் இல்லையா? சொல்யூஷன். ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ n tends to infinity இருக்கும்போது a நாட்டும் anனும் bnனும் வேல்யூஸ் என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? an 0 அண்ட் bn 1 இருக்குன்றாங்க. an 1 அண்ட் bn 0ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் an 0 அண்ட் bn 0 கொடுத்துருக்காங்க. an infinity அண்ட் bn infinity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம கொஷினை பார்த்தோன்னே தெரியும் நம்ம என்ன கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் என்ன அது அப்படின்னா, ஸோ நம்ம என்ன அது நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். if f be a Fourier series of the function f of x is a Fourier series na function என்ன சொல்லுங்க? f of x is equal to a naught divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் லிமிட் என்னது? from f belongs to L of என்ன சொல்லிட்டோம்? minus pi to plus pi or minus pi to plus pi or என்ன 0 to 2 pi or 0 to 2L. இந்த இன்டர்வல்ல நம்ம ஃபோரியர் சீரிஸோட ஃபங்க்ஷன் ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, as என்ன சொல்லியிருக்காங்க? as n tends to infinity இருக்கும்போது வேல்யூ என்னவா இருக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி எதுல பார்த்திருக்கோம் அப்படின்னா, this theorem is called என்ன தேரம் சொல்லியிருக்கோம்? Riemann-Lebesgue theorem. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது என்ன சொல்லியிருக்கோம்? Riemann-Lebesgue theorem. Riemann-Lebesgue theorem அப்படிங்க நம்ம படிச்சிருக்கோம். ஸோ Riemann-Lebesgue theorem நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த தியரத்தை தான் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுலேருந்து as n tends to infinity இருக்கும்போது anனும் bnனும் என்ன வேல்யூவாக டிஃபைன்ட் ஆகுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ f of xங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபோரியர் சீரிஸ் ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலில் கொடுத்துட்டு அப்போ as n tends to infinity இருக்கும்போது அதோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம்? an இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, விச் இஸ் எப்போ சொல்ல போகிறோம்னா லிமிட் எழுத போகிறோம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லிமிட் n tends to infinity இருக்கும்போது லிமிட் n tends to infinity an is equal to நம்ம என்ன சொல்லுவோம்? an is equal to லிமிட் நமக்கு என்ன தெரியும்? லிமிட் n tends to infinity an அப்படி தெரியும்ல. இந்த இன்டர்வல் an எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்? 1 divided by pi integral minus pi to plus pi. ஆறு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 0 to 2 pi எப்படி இருந்தாலும் இருக்கலாம். 0 to 2 pi f of x cos nx dx. இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் limit n tends to infinity bn is equal to limit n tends to infinity 1 divided by pi integral minus pi to plus pi or 0 to 2 pi இந்த இன்டர்வல்ல. ஸோ bn ஓட வேல்யூ என்ன இருக்கும்? f of x sin nx dx which is equal to. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது எப்போ அப்படின்னா ரெண்டுமே நேடும் as n tends to infinity approaches ஆகும்போது an and bn Fourier coefficient ஆன வேல்யூ என்ன ஆகிடும்? நமக்கு Riemann-Lebesgue theorem ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? 0 ஆகிடும். எப்போ அப்படின்னா பாருங்க, as n tends to infinity ஞாபகம் வச்சுக்கோங்க. as n tends to infinity and an and bn also 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏஎனும் பிஎன்னுங்கிறது என்னது? n tends to infinity-ல an and bnோட வேல்யூ நமக்கு என்னவாயிடும்? நமக்கு 0 அப்படிங்கிறத நமக்கு கால்குலேட் ஆகும். எப்போ அப்படின்னா n tends to infinity-ல. ஸோ ஏஎன்னும் bn எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க? ரெண்டுமே ஏஎன்னும் bn ரெண்டுமே 0 ஆகிற மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்கு? தேர்ட் ஆப்ஷன் சி தான் இருக்கு. நமக்கு சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இந்த தியரம் எதுலேருந்து கேட்டிருக்காங்க தெரியுதா? ஸோ கொடுத்துருக்க அந்த தியரம் இந்த சீரியஸில் ஆஸ்
as n tends to infinity இருக்கும்போது an bn ஓட வேல்யூ என்னங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப an bn ஓட வேல்யூ என்னவா இருக்கு நமக்கு 0 ஆகும். எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படினா ரேமண்ட் லெபெக்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம். ஓகேங்களா? 2015ல கேட்ட क्वेश्चनக்கு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். எந்த தியரத்தை கேட்டிருக்காங்க? ரேமண்ட் லெபெக்ஸ் தியரம். ரேமண்ட் லெபெக்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். ஆன்சர் என்ன சொல்லிருக்கோம்? தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? So நமக்கு an ஓட வேல்யூ bn ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியணும்? as usual an 0 and bn 0. நம்ம எந்த ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்கோம் பாருங்க, ரேமண்ட் லெபெக்ஸ் தியரம். இந்த ஃபங்க்ஷன்ல certain interval, அது என்ன interval 0 to 2 pi இருந்தாலும் சரி, -π to +π இருந்தாலும் வேல்யூ என்ன ஆகும்? கோஎஃபிஷியன்ட்ஸ், ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் an bn ஓட வேல்யூ 0. அப்ப ஆப்ஷன் என்ன இருக்கு? தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 2015 TRB ஃபோரியர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? முன்னாடி ஒரு क्वेश्चंस பார்த்தோம், ரேமண்ட் லெபெக்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चंस பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் क्वेश्चन 2015லயே செகண்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். செகண்ட் क्वेश्चन வாங்க பார்க்கலாம், ரீட் பண்ணலாம். Let a0 divided by 2 summation n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx be the Fourier series of the function f of x in the interval -π less than or equal to x less than or equal to +π. Then for the function f of x is equal to x power 5 in sin cube x, x power 5 sin cube x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. f is even இருந்ததுன்னா and bn 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and f is even இருந்தா an 0 கொடுத்திருக்காங்க. and f is odd and bn 0 னு கொடுத்திருக்காங்க. and f is odd and an 0 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நமக்கு as usual நமக்கு ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படினா, ஒரு ஃபங்க்ஷன் ஆடா இருந்ததுன்னா என்ன இருக்கும், ஈவனா இருந்தா என்ன இருக்கும்ன்றது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் ஃபோரியர் சீரிஸ் அது நம்ம ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வல் என்ன இருக்கு? -π to +π னு இன்டர்வல் இருக்கு. -π to +π இன்டர்வலா இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் பேஸ்டு அப்ப ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா 0 ஆகும். எதுக்கு வேல்யூ கிடைக்கும்ன்றதுனா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளத்துல இருக்க ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா இது மட்டும் தான். ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் a0 an bn அப்படிங்கிற ஒரு 3 அன்னோன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணனும் நெசசிட்டி கிடையாது. நார்மல் ஃபுல் ரேஞ்ச் 0 to 2 pi ஆகட்டும் 0 to 2l ஆகட்டும் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க அந்த 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் நீங்க செப்பரேட்டா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். பட் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேசஸா பார்க்கணும்னா -π to +π or -l to +l இந்த சர்டைன் ஃபங்க்ஷன் பேஸ்டு இன்டர்வல்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். இந்த இன்டர்வல்ல நம்ம என்ன பண்ண முடியும், ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ண முடியும், ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா. அதுவும் இருக்கு, ஆட் ஈவன் சொல்ல முடியாது, நெய்தர் ஆட் நார் ஈவன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க செப்பரேட்டா இருக்கக்கூடிய a0 an bn அப்படிங்கிற ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 அன்னோனையும் நீங்க கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் ஒருவேளை இந்த இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் உங்களால டிஃபைன் பண்ண முடியும், அதாவது கேட்டகரைஸ் பண்ண முடியும், ஆட் ஈவன் உங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அப்ப என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் என்ன உங்களுக்கு ஈஸியா சிம்ப்ளிஃபை பண்றதுக்கான டைமிங் யூஸ் பண்ணாம நம்ம என்ன டைரக்டாவே அதோட வேல்யூஸ் என்னங்கிறது நாம ஜட்ஜ் பண்ணிட முடியும். அப்படிங்கறதா இந்த இன்டர்வலோட ஸ்பெஷல் கேசஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்பெஷல் கேஸ் சொல்லிட்டோம். ஆக்சுவலி -π to +πங்கிறது ஸ்பெஷல் கேஸ் சொல்லிட்டோம். நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி நோன் ரிசல்ட்டா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஆடா இருந்தது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா தெரியும், நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆடா, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनலயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் ஆடா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், a0 an ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிடும். bn க்கு மட்டும் தான் சம் அதர் வேல்யூஸ் கிரியேட் ஆகும். ரெக்வயர்ட் சீரியஸ்ல bn க்கு மட்டும் தான் வேல்யூவா கிடைக்கும். சீரியஸ் எக்ஸ்பான்ஷன்ல bn மட்டும் தான் நமக்கு டேர்ம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். a0 an டேர்ம் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஒரு ஃபங்க்ஷன் எப்போ ஆடா இருக்கும் போது. அதே ஈவன் டேர்மா இருந்தது அப்படின்னா, ஈவன் டேர்மா இருந்ததுன்னா அப்ப நமக்கு எது வேல்யூ 0 ஆகும், உங்களுக்கு a0 an க்கு வேல்யூ இருக்கும். bn வந்து என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஃபங்க்ஷன் ஈவனா இருந்ததுன்னா bn 0, ஃபங்க்ஷன் ஆடா இருந்ததுன்னா a0 an 0 ஆயிடும். இப்போ நம்ம இந்த 4 ரிசல்ட்ஸை நமக்கு கால்குலேஷன் பார்ட்ஸுக்கு போகாமலேயே நம்ம அந்த பேசிக் நமக்கு டேர்ம்ஸ் தெரியும் இல்லையா, அந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எந்தெந்த ஆன்சர்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக bn 0 தான் அப்படிங்கிறது. அப்போ இதுவும் ரீசனபிள் தான் ஆன்சர். இது இருக்கிறதுக்கு ஆன்சர், இது கரெக்டான ஆன்சர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்
f is ஈவனாக இருந்தால் a எனக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பாக வேல்யூ இருக்கும், நமக்கு 0 ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லைங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா, இந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா, ஏன்னா ஈவனாக இருந்ததுன்னா a நாட் ஏஎனுக்கு வேல்யூ இருக்குது, bn தான் 0 அப்படிங்கிறது நமக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஆடா இருந்ததுன்னா, ஃபங்க்ஷன் ஆடா இருந்ததுன்னா கண்டிப்பாக bn 0 ஆகுமா, bnக்கு தான் வேல்யூ இருக்கும், ஏஎன்னும் a நாட்டுக்கு வேல்யூ இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வரதுக்கும் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஆடா இருந்ததுன்னா என்ன இருக்கும், ஏஎன் மேபி 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஏ நாட்டு ஏஎன்னு 0 ஆகும், மேபி சான்சஸ். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், ஏ அண்ட் டியில் தான் ஆன்சர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம், ஃபங்க்ஷன் என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்கலாம் இல்லையா. ஃபங்க்ஷன் என்னங்கிறது நம்ம ஆட் ஈவனுங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். கிவன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும், f of x is equal to x power 5 into sin cube x power 5 into sin cube x. இப்போ xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா சைனை சேஞ்ச் பண்ண, பிளஸ் xக்கு பதிலாக நம்ம சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ f of minus x is equal to f of minus x is equal to xக்கு பதிலாக மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம் என்னடும் minus x the whole power 5 into sin of minus x the whole power cube அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். sin power 5 அப்படின்னா என்ன அர்த்தம், sin 5 டைம்ஸ் நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அகெயின் 4 டேர்ம்ஸ் ஆகிடும். 5th டேர்ம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும், அகெயின் ஒரு மைனஸ் இருக்குமா, அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் 5 ஆகிடுச்சு இன்ட்டு இந்த டேர்ம் என்ன ஆகிடும், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் டேர்ம் தான் இருக்கும், மைனஸ் ஆஃப் sin cube x தான் டேர்ம் இருக்கும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அகெயின் ப்ளஸ் ஆகிடுச்சு. நமக்கு டேர்ம் என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 5 இன்ட்டு sin cube x. அப்போ f ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ, அப்போ f ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேர்ம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பிளஸ் f ஆஃப் எக்ஸ். f ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் f ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைச்சது அப்படின்னா நம்ம அந்த டேர்ம் ஃபங்க்ஷன் என்ன சொல்லிடுவோம், ஃபங்க்ஷன் என்ன ஆட் சொல்லுவோம். f of minus x is equal to plus f of x கிடைச்சுனா which function is என்ன சொல்லுவோம், is even function, அப்போ ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தால் நமக்கு என்ன தெரியும், ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்ததுன்னா ஏ நாட்டுக்கும் ஏஎன்னுக்கும் வேல்யூ இருக்கும், பிஎன் ஆட்டோமேட்டிக்லி 0. நம்ம ஃபங்க்ஷன் ஈவன், நமக்கு ஈவனுங்கிறது 2 ஆப்ஷனை நம்ம நெக்லேட் பண்ணுறோம் இல்லையா, ஈவனுங்கிறது எங்கே இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈவனால்னா பிஎன் தான் 0 ஆகும். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன ஆன்சர் தான் கரெக்டு, ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்போ நம்ம ஏ தான் நமக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் ஈவன் தெரிஞ்சதுனால, ஈவனாக இருந்ததுன்னா நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலி ஈவனாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பிஎன் ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு ரிசல்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தெரியும் அண்ட் பிஎன் 0, அப்போ எஃப்ஏசி ஈவன் அண்டு பிஎன் 0 அப்படிங்கிற ஒரு ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, வாங்க மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம 2015 டிஆர்பியில் தேர்ட் கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ தி கன்வல்யூஷன்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ், f and g is, the convolutions of two function f and g is, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, f star g into x which is equal to f of x into g of x minus t, and the second option f star g of x which is equal to integral 0 to infinity f of t into g of t into dt, into next third option f star g into x into f of t into g of x minus t, and the final one f star g of x is equal to integral minus to infinity plus infinity f of t into g of x minus t into dt. ஸோ இந்த நம்ம ஃபூரியர், நமக்கு ஆல்ரெடி ஃபூரியர் சீரியஸ் தெரியும், நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஸோ கன்வல்யூஷன்ஸ் தியரம் நம்ம எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கன்வல்யூஷன்ஸ் தியரம் எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் பார்க்குறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதை நம்ம ரீகால் பண்ணிக்கணும். நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்வல்யூஷன் தியரம் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுதான் கன்வல்யூஷன் தியரம் பார்த்துருப்போம். கன்வல்யூஷன் தியரம் பார்க்கணும்னா அந்த ஃபங்க்ஷனை கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனை தெரிஞ்சிருக்கணும். கன்வல்யூஷன்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு என்னன்றத ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலா. ஸோ if the convolutions of two functions, the
the convolutions of two functions f of x and g of x is defined as the convolutions of two functions f of x and g of x is defined as எப்படி நம்ம எழுத போறோம் அப்படினா ஃபோரியர் சீரிஸ்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ f star g into x. ஸோ இதை தான் சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இதை தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், f of x star g of x சொல்லுவோம். ஓகேவா, f of x into g of x இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபார்மேட்டில் நம்ம சொல்லுவோம். which is equal to நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்னாவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கணும், உங்களுக்கு 1/√2 ஃபார்மேட் தான் இருக்கும். அப்போ 1/√2 பை இன்டெக்ரல் என்ன இருக்கணும், அப்போ ஃபுல் ரேஞ்ச் தான் இருக்கணும், டிஃபைனட் கிடையாது, அன்டிஃபைனட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோம், அந்த வேரியபிளை டம்மியை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக டீங்கிற ஒரு பராமீட்டர், அப்போது எஃப் ஆஃப் டி இன்ட்டு ஜி ஆஃப், அப்போ டம்மியிலேருந்து நம்ம ஒரிஜினலாக சப்ராக்ட் பண்ணணுன்றதான் ரூலு. அப்போ எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு டிடி. இதுதான் கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. f star g of x is equal to 1/√2 pi integral -2 into plus infinity f of t into g of, நம்ம என்ன பண்ண போறோம், ஒரிஜினல் வேரியபிள் இருந்து டம்மி வேரியபிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு டிடி நம்ம எடுத்துக்கூட பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம இந்த ஆர்டரில் எழுத போகிறோம். இதுதான் கன்வல்யூஷன்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. இதே கன்வல்யூஷன் தியரம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, கன்வல்யூஷன் தியரம் என்ன சொல்லியிருப்போம் பாருங்க, f star g of x, f star g of x, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், f of x into g of x அப்படிங்கிற டேர்முக்கு என்ன சொல்லுவோம், x. இதுக்கு தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதியிருப்போம், f of x star g of x. இந்த டேர்முக்கு நான் என்ன பண்ண போகிறோம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா that is which is equal to நம்ம என்ன சொல்லியிருப்போம், f of s into g of s. ஸோ இது நமக்கு என்ன தெரியும் ஆட்டோமேட்டிக்கலாக, ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன தெரியும், நமக்கு கன்வல்யூஷன் தியரம். கன்வல்யூஷன் தியரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம கன்வல்யூஷன் தியரம் பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, த கன்வல்யூஷன்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் f and g is ஃபங்க்ஷனாக தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவோம், 1/√2 பை. ஸோ எந்த ஆப்ஷன்லையுமே 1/√2 பை கொடுக்கல, அப்போ கான்செப்ட் அப்போ அவங்க டிஃபைன் பண்ணல, விட்டுருங்க. இப்போ ரிமைனிங்கில் எது மேட்ச் ஆகுது பாருங்கள், இன்டெக்ரல் 2 இன்டெக்ரல் இருக்கணும், 2 ஆப்ஷனில் தான் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இந்தவும் நம்ம இந்த டேர்மும் ஆன்சர் கிடையாது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்கணும். நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸில் இருக்கும், ஃபுல் ரேஞ்சில் இருக்கனால மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எந்த இன்டெக்ரல் இருக்குது பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த இன்டெக்ரல் தான் இருக்குது. அண்ட் எஃப் ஆஃப் டி இன்ட் எஃப் ஆஃப் டி, ஜி ஆஃப் என்ன சொல்லுவோம், வேரியபிளாக 2 டிஃப்ரென்ஸ் எழுதணும், ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி. அப்போது டி ஆப்ஷன் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போது டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லுவோம், f star g of x is equal to integral -infinity to plus infinity f of t into g of x minus t into dt. இது என்னது, கன்வல்யூஷன்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இதே இந்த டேர்ம் கன்வல்யூஷன்ஸ் ஆஃப் டூ கன்வல்யூஷன்ஸ் தியரம் ஆஃப் கன்வல்யூஷன் தியரம் ஆஃப் த டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா அப்படின்னா, இதே கொஸ்டின் கன்வல்யூஷன் டூ ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக கன்வல்யூஷன்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கன்வல்யூஷன்ஸ் ஆஃப் டூன்னு கேட்க மாட்டாங்க, கன்வல்யூஷன்ஸ் டூன்னு அந்த வார்த்தை அது ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன தியரம் அப்படிங்கிறப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கன்வல்யூஷன் தியரம் ஆஃப் எஃப் அண்ட் ஜி இஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் எப்படி இருந்திருக்கணும், எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ். இதே பார்த்துக்கோங்க, கன்வல்யூஷன் தியரமாக இருக்கா கன்வல்யூஷன் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிளியராக கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கலாம், எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனும் கேட்டுட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலாவும் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணணும், தியரமாக இருந்தால் எப்படி எழுதணும், ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி எழுதணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கொஸ்டின் எப்படிங்கிறதுன்றது ஃபஸ்ட்டு கிளியராக ரீட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டின் ரீட் பண்ணோன்னே பேரலல் ஆன்சர்ஸ் பாருங்கள். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும், ஸோ என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன மாதிரி ஆன்சர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத ஒரு விஷயம் எனக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸில் எது மேட்ச் ஆகாதுங்கிறத ஈஸியாக ஒமிட் பண்ணுங்கள்.
ஈஸியாக ஒமிட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஆன்சர்ஸில் எது பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குன்னு தான் பார்க்கணும். நீங்கள் எடுத்த உடனே இதுதான் ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீ சூஸ் பண்ணிடக்கூடாது. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர்ஸ்ன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது எடுத்தோன்னே. ஸோ நெக்லெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸுக்கு சான்சஸ் கிடையாது, ஆன்சர்ஸ்க்கு இதுக்கு சூட்டபிளே கிடையாது, ஏன்னா கேட்டதுக்கும் அதுக்கும் சூட்டபிள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. 2 ஆப்ஷன்ஸ் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் கொடுத்துருக்க எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நாட் ஓன்லி தி ஃபூரியர் சீரிஸ். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ், எந்த காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணாலும் சரி, ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா 4 கொஸ்டின்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த டாப்பிக்கை பற்றி கிளியர் விஷயம் நமக்கு இருந்தது, கிளாரிட்டியோடு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், 2 ஆப்ஷனை ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளே தான் நமக்கு என்ன பண்ணிடும், நமக்கான கொஷினுக்கான ஆன்சர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த 2 ஆப்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்பர் அனலைசேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அந்த அனலைசேஷன் ப்ராசஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஃபங்க்ஷனா தியரமா, ஸோ அது சர்டைன் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கான ரூல் என்ன இருக்குது, ஸோ இதுக்கான ப்ரோட்டோகால், ஸோ இதை இப்படிலாம் சால்வ் பண்ணணுக்கான ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி சில ஒரு கொஷின்ஸ்க்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த கொஷினுக்கு நம்ம என்ன மெத்தடை சூட்டபிள் ஆகும்ன்றது வித்தின் மினிட்ஸ் உங்களால் ஷார்ட் பீரியடில் உங்களால் மெத்தடை யூஸ் பண்ணி ஷார்ட் பீரியடில் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மெத்தட் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கான டைமை யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட் மினிட்ஸில் உங்களால் எந்த ஆன்சர்ஸை சூஸ் பண்ண முடியுமோ ஸோ அதுக்கான மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் திங்க் கொஷினை கிளியர் விஷயனா நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும், ஆப்ஷன்ஸையும் பேரலாக பாருங்கள். ஆன்சர்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் ஒரு ஆன்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர் திங்க் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 15 TRBல இப்போ 3 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்னும் 2 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 2015 TRBலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. இஃப் ஃபூரியர் f of x, ஃபூரியர் f கேபிட்டல் கொடுத்தாவே நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ f of x which is equal to 1 divided by root 2 pi integral minus infinity to plus infinity f of x into e power I x s into dx which is equal to f of s. Then Fourier transform f of capital small f of function f of x minus a is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு as usual தெரியும் Fourier transformோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், Fourier transform சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் Fourier transformோட ஃபார்முலா f of x. இதை நம்ம எப்படி சொல்லுவோம், that is f of s ன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம், which is equal to 1 divided by root 2 pi integral minus infinity to plus infinity f of x into e power is x into dx which is the Fourier transform formula. Inverse transform formula அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், f of x small f of x is equal to 1 divided by root 2 pi integral இதே integral term f of s வரும், f of x க்கு பதிலா f of s into e power minus isx, ஓகேவா, மைனஸ் isx into ds ன்னு சொல்ல போகிறோம். நம்ம எந்த சேஞ்சஸ், இன்வர்ஸ் இது Fourier transform. இன்வர்ஸ் transform அப்படின்னா f of x மட்டும் தான் இருக்கும், இந்த கான்செப்ட் டேர்ம் இருக்கும், இந்த இன்டர்வல் f of x-க்கு பதிலாக f of s, இந்த கிடைக்கக்கூடிய சீரியஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அப்ளை f of s ஓட இங்கே ரீப்ளேஸ் பண்ண, கிடைச்ச வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்ளை பண்ணால் அதுதான் இன்வர்ஸ் Fourier transforms. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இந்த டேர்முக்கு இது ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏவாக இருந்ததுன்னா என்ன ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபங்க்ஷன்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணுறதாவோ இல்லை ஃபங்க்ஷனோட எக்ஸ்பொனென்ஷியல் மல்டிபிள் பண்ணாவோ நம்ம அது என்னவா பார்த்துருப்போம் அப்படின்னா ஷிஃப்டிங் தியரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். ரீகால் பண்ணிக்கோங்க, ஷிஃப்டிங் தியரம் நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஷிஃப்டிங் தியரம் என்ன படிச்சிருப்போம், தட் இஸ் ஷிஃப்டிங் தியரம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, என்ன படிச்சிருக்கோம் ஆக்சுவலி, f of x minus a which is equal to நம்ம எப்படி எழுத போகிறோம், e power plus sa, e power isa or sa into f of s. ஸோ ரெண்டு ஷிஃப்டிங் தியரம் இருக்கும், இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். அண்ட் செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் என்னன்னு சொல்லலாம், f of e power
நம்ம என்ன சொல்ல போகிறோம் e பவர் ISA நமக்கு என்ன சொல்லிட்டோம் இன்ட்டு f of x அப்படின்னா which is equal to e power ISA which is f of x is equal to இது எப்படி எழுதலாம் பாருங்க கேபிட்டல் F of s plus a அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இது செகண்ட் ஷிஃப்டிங் இதுதான் ஷிஃப்டிங் தியரம் நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம் f of x minus a னா என்னவா இருக்கணும் e power ISA into f of s அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னன்னு தெரியும் நமக்கு ஷுவரா C option is correct அப்படிங்கிறது தெரியும் C option is correct ஸோ எக்ஸாம் டைமிங்கில் இந்த தியரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா எக்ஸாம் டைமிங்கில் ஷிஃப்டிங் தியரம் நம்ம பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஒரு வேளை ஷிஃப்டிங் தியரம் மறந்துடுச்சு உங்களுக்கு ஷிஃப்டிங் தியரம் வந்து ரீகால் பண்ண முடியல நீங்கள் ஆனால் ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஒரு ரிசல்ட் சொல்லிடலாம் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணங்கிறது நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம ஷிஃப்டிங் தியரம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தியரம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தது தான் பெட்டர் மேபி ஒரு வேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இங்கே எஸ் வரும் இங்கே மைனஸ் வருமா இங்கே ப்ளஸ் வரும் இந்த ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இல்லையா ரிமைனிங் இங்கே வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இது செகண்ட் ஷிஃப்டிங் தியரத்தை பேஸ் பண்ணியிருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தை பேஸ் பண்ணியிருக்கு இதில் உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்ன ஆக்சுவலி மைனஸா ப்ளஸ்ஸாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேளை எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது பார்த்துலாம் நமக்கு அஸ்யூஷன் தெரியும் ஃபூரியர் சீரீஸோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா fs which is equal to 1 divided by that is f of x ன்னு சொல்லுவோம் இல்லையா f of x தான் நம்ம என்ன சொல்லுவோம் fs ன்னு சொல்கிறோம் இதுதான் fs ன்னு சொல்கிறோம் ஓகேவா which is equal to 1 divided by root 2 pi integral minus infinity to plus infinity f of x into e power isx into dx அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்ண போறோம் இதுதான் கொடுத்திருக்கிறத ட்ரான்ஸ்ஃபார்ம்கான ஃபார்முலா அதுல ஃபங்க்ஷனுக்கோட வேரியபிள் என்ன இருக்கு x minus x ல இருந்து ஒரு மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப டேர்ம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா ஃபங்க்ஷனோட வேல்யூ f of என்ன சொல்ல போறோம் x minus a x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் x minus a இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்ல போறோம் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை கால்குலேட் பண்ணுவோம் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்ணுவோம் அப்போ அப்ளை பண்ணலாம் இல்லையா ஸோ அந்த டேர்ம் ஃபார்முலா அப்படியே எழுதலாம் 1 divided by root 2 pi அப்படி எழுதிக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக டேர்ம்ஸ்க்கு பதிலாக பாருங்க இங்கே இருக்க நமக்கு எக்ஸுக்கு பதிலாக அங்கே இருக்க பாருங்க இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக நம்ம x minus a எழுதுங்க அப்போ டேர்மே அந்த பக்கம் மாற்றிக்கோங்க ஓகே எங்களை எக்ஸுக்கு பதிலாக x minus டேர்மே எழுதிக்கலாம் அப்போ டேர்ம் எது என்ன எழுத போகிறோம் பாருங்க integral minus infinity to plus infinity f of x minus a x minus a into the term என்ன இருக்கும் e power isx x க்கு பதிலா நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஓகேங்களா இந்த term into dx gx எழுதியாச்சா இப்போ the slight changes இருக்கு இல்லையா இந்த டேர்மை நான் என்ன எடுத்துக்க போறேன் இந்த டேர்மை நான் எடுத்துக்க போறேன் என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா x minus a வா நான் எடுத்துக்கிறேன் வேற ஏதாவது ஒரு பாராமீட்டரா எடுத்துக்கோங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க that is y நான் போட் நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிறோம் போட் x minus a is equal to y ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்ப அஸ்யூம் பண்ணிட்டோம்னா டேர்ம் என்ன வரும் உங்களுக்கு f of y ன்னு கிடைக்கும் இல்லையா f of y which is 1 divided by root 2 pi so இதல இருந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியும் x க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் that is x க்கு பதிலா x is equal to y plus a ன்னு எழுதலாம் இல்லையா x க்கு பதிலா எப்படி எழுதலாம் y plus a ன்னு எழுதலாம் x க்கு பதிலா y plus a ன்னு எழுதலாம் அப்ப அங்க x க்கு பதிலா y plus a ன்னு எழுதிக்கலாம் மாத்திக்கோங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்ப ஃபங்க்ஷன் நம்ம என்ன எழுத போறோம் இன்டெகிரல் மைனஸ் இன்டெகிரலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணனும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டிறேன் f of x minus a க்கு பதிலா நான் எடுத்துக்கிட்டோம் y ன்னு கொடுத்துக்கோமா அப்போ y into e power is அப்போ என்ன சொல்ல x க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் y plus a அதை எடுத்துக்கோ இல்லையா அங்க சேஞ்ச் பண்ணோம் இல்லையா அதனால y plus a ன்னு எடுத்துக்கிறேன் into dx க்கு பதிலா நாம என்ன சேஞ்ச் பண்றோம்ங்கறத பாத்துக்கலாம் அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம் இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் சோ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன இருக்கும் சோ y ஃபங்க்ஷன் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா that is dy by dx which is equal to அப்ப என்ன வரும் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிடும் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும் அப்ப dy by dx is equal to 1 அப்ப therefore நமக்கு என்ன கிடைக்கும் dy is equal to dx dy is equal to dx அப்போ dx க்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் dx க்கு பதிலா டேர்ம் dy ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் dx க்கு பதிலா dy ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்ப இருக்க இந்த வேரியபிள் பாருங்க இங்க இருக்க டேர்ம்ல இருக்க கூடிய எல்லா x டேர்மையும் நான் என்ன எடுத்துட்டேன் y க்கு மாத்திட்டேனா பாருங்க ஏதா x டேர்ம் இருக்கா x டேர்மே கிடையாது இப்போ ஓகேவா இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப நாம என்ன பண்ணிட்டோம் x வேரியபிள் எல்லாமே மாத்திட்டோம் இல்லையா அட் தி சேம் டைம் நீங்க என்ன பண்ணனும் சேஞ்ச்
வேரியபிள் பாராமீட்டரை சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா லிமிட்டையும் தான் பேரலா சேஞ்ச் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்ப லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் பாத்துக்கோங்க. அப்ப எக்ஸுக்கு பதிலா சம் வேல்யூஸ் கொடுத்தா ஒய்க்கு நம்ம என்ன இருக்கணும், என்ன வேல்யூ கிடைக்குது நம்ம பாத்துக்க போறோம். அப்ப பாருங்க எக்ஸுக்கு பதிலா பாருங்க எக்ஸ் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இங்க டேர்ம் இருக்கு பாருங்க, எழுதிக்கலாம் பாருங்க, சைடுல எழுதிக்க போறோம். சோ எக்ஸ் மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ இந்த டேர்ம்ல லிமிட்ஸ் பாருங்க, இப்போ இங்க கொடுத்திருக்கிறது எக்ஸோட லிமிட்ஸா இருக்கு. எக்ஸுக்கு பதிலா மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணா ஒய்க்கு என்ன கிடைக்கும் பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏ. இன்ஃபினிட்டிக்கு அன்டிஃபைன்ட், அதுல இருந்து ஒரு மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணா ஒய்க்கு as usual என்ன இருக்கும், எக்ஸுக்கு பதிலா மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா ஒய்யோட வேல்யூ என்னோட as usual மைனஸ் இன்ஃபினிட்டியா தான் கிடைக்கும். ஏன்னா அகைன் மைனஸ் தான். அப்ப அகைன் எக்ஸுக்கு பதிலா பிளஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா அகைன் ஒய்க்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏ. பிளஸ் இன்ஃபினிட்டியே தெரியாது, அதுல இருந்து ஐஏ கழிச்சாலும் again ஒரு அன்டிஃபைனட் கிடைக்கும். அப்ப இன்ஃபினிட்டி. அப்ப லிமிட்ஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, எழுதியாச்சா? இப்போ ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, f of y which is equal to 1 divided by root 2 pi integral minus infinity to plus infinity f of y. இந்த ரெண்டு டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். பவர்ஸ் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா, e power I s y into e power பவர்ஸ் பேசிஸ் ஈக்குவல் தான் பவர்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அது ரிவர்ஸா நம்ம அப்ளை பண்ண போறோம். i s y into i s a into dy term. நம்ம y பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போறோம். y இல்லாத டேர்ம் என்ன இருக்கு, e பவர் is இருக்கு இல்லையா, அது அவுட் சைடு எடுத்துக்கலாம். அப்ப டேர்ம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், e பவர் is a into 1 divided by root 2 pi integral minus infinity to plus infinity f of y into e power is y into dy. அப்போ நம்ம பாருங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா நம்ம என்ன கொடுத்திருப்போம் பாருங்க, transform formula fs is equal to 1 divided by root 2 pi 1 divided by root 2 pi integral minus infinity to plus infinity integral minus to infinity f of x இங்க f of y e power isx இருக்கு இங்க e power isy இருக்கு dx இருக்கு இங்க dy. அப்போ வேரியபிள் மட்டும் தான் நம்ம என்ன எடுத்துறோம், x க்கு பதிலா y இருக்கு. அப்போ y is a dummy variable எடுத்துக்கலாம். அப்போ வேரியபிள் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கலாம், நம்ம டம்மின்னு எடுத்துக்கலாம். வேரியபிள் அங்க இருக்கு அதே டேர்ம் தான் இருக்கு, y is a dummy variable. அப்போ வேரியபிள் சேஞ்ச் பண்ணாலும் பாராமீட்டர் நமக்கு என்ன கிடைக்குது, அந்த டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ e பவர் isa இன்டு இந்த டேர்முக்கு பதிலா நமக்கு என்ன எடுத்துக்கலாம், f of s சொல்லலாம் இல்லையா, தட் இஸ் f of s. So இந்த டேர்முக்கு நமக்கு தெரியும் இல்லையா, f of capital F of small f of y க்கு பதிலா நம்ம எடுத்துக்கிட்டோம் x minus a. அப்போ x minus a which is equal to என்னது, Fourier transform of f of x minus a which is equal to என்ன கொடுத்திருக்காங்க, e power isa into f of s. பாருங்க அந்த ப்ராப்பர்ட்டி இங்க வந்திருக்கா பாருங்க. அப்ப நம்ம ஷிஃப்டிங் தியரத்தோட ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோமா. சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, f of functions Fourier transform of f of x minus a which is equal to e power isa into f of s. Fourier transform formula இது என்னது, ஷிஃப்டிங் தியரம். இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம், இது செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். நமக்கு ஆல்ரெடி தியரம் நமக்கு மைண்ட்ல இருக்கணும். தியரம் மைண்ட்ல இருந்தா ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், இங்க இந்த டேர்ம் இருந்தோடனே e பவர் isa அப்படிங்கறத ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம இல்ல ஒரு தியரம் இந்த நெகட்டிவா பாசிட்டிவான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம், வொர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட்டா. அப்ப இதுல கன்ஃபியூஷன் இருக்கா, இப்போ சான்ஸே கிடையாது. நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் என்னது, செகண்ட் ஷிஃப்டிங் தியரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங்ல நமக்கு மைனஸா பிளஸ்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். அதையும் நான் சால்வ் பண்ணிட்டு என்ன இருக்கு, பிளஸ்ல தான் கிடைச்சிருக்கு. அப்ப சி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்மளால இப்போ ஷியோரா 100% ஷியோரா சொல்ல முடியும். இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். நமக்கு ஷிஃப்டிங் தியரத்தோட ரிசல்ட்ஸ் நம்ம ஞாபகம் இருக்கணும். பாத்துக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம், இது செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். ஷிஃப்டிங் தியரம்னுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். क्वेश्चन கேக்குறப்ப செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம்னு மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஷிஃப்டிங் தியரத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னு பாத்துக்கோங்க. டைரக்டாவே ஷிஃப்டிங் தியரம் எழுதிட்டு அந்த ஃபார்மேட்டை நம்ம ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்ல அப்படின்னா ஒரு மெத்தட் நம்ம என்னது, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் நம்ம ஷிஃப்டிங் தியரம் அப்ளை பண்றோம்னா அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணியும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ as usual நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், ஷிஃப்டிங் தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ இந்த क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் f of x minus a ங்கிறது என்ன ஆன்சர் இருக்கும், e power isa into f of s அப்படிங்கிற ஒரு ஆன்சர்ஸ் தான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.